Hi guys, welcome to Galaxy Gaming. Nakala video video ko raw din patingna Pokemon Unite. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து கேம் ஃபர்ஸ்ட் ஏத்துறதுனால பிகினர் சேலஞ்சுன்னு ஒரு சேலஞ்ச் இருக்கு இந்த கேம்ல. அந்த சேலஞ்சு 7 நாள் விளையாடணும். 7 நாள் விளையாண்டு முடிச்சு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணனால எனக்கு காட்சாம்ப் என்ற போக்கிமானை கொடுத்திருக்கிறார்கள். அந்த போக்கிமானை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம், அதாவது விளாண்டு பார்க்க போகிறோம். அதாவது 2 வீடியோவாக இருக்கும், இது 20 நிமிஷம் வரையும் ரொம்ப லாங்கான வீடியோ தான். ஃபஸ்ட்டு இதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடலாமான் இருக்கேன், இல்லை வந்து 2த்தையும் சேர்த்து போட்டுடலான் இருக்கேன். எது ஓகேன்னு நான் அப்புறமேலு வீடியோ நீங்கள் பார்க்க மட்டும் தெரியும், எனக்கும் தெரியாது, அதான் சொல்கிறேன். நம்மளுக்கு அந்த டக்கு மண்டையா, மிஸ்டர் மைமு, கார்ஷம்பு, ஆப்சாலு, காடி ஒரு ஆப்போசிட் டீம், அச்சாம்பு, சாரிசாடு, சில்வியான், பிளிசி, ஆப்சால். இதை வந்து இந்த ஆப்ஸாலை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம் பேசி, எந்த இதில் பார்த்தாலும் ஆப்ஸாலை பார்த்தாலும் ரொம்ப பயம். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா ட்ராகன் ரச்சும் எர்த்குவேக்கும், அந்த 2 தான் சூஸ் பண்ணேன். இதில் போக்கிமான் வச்சு விளையாண்டு ரொம்ப வருஷங்களுக்கு மேலே ஆகுது, அதுதான். ஓகே நான் வந்து ஜங்கிள் தான், இந்த ஆப்ஸால் வந்து ஜங்கிளில் கொஞ்சம் போட்டுருக்கு. நானும் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணலான்னு போனால் சுட்டு ஒரு 3 லெவல் ஏற்றியாச்சு. அவங்க ஆப்ஸால் 3 லெவல் ஏற்றிட்டான். ஓகே, இந்த ஊக்கு குட்டம் பண்ண நம்ம தெரிஞ்சாச்சு, இல்லை ஆப்ஸால் ஏற்றிப்பான். நெக்ஸ்ட் இந்த பர்பிள் கலர் பூஸ்ட், இதுக்கு ரொட்டேஷனுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ வரும் கைஸ். உங்களுக்கு ரொட்டேஷன் எப்படி பண்ணணும், பர்ஃபெக்டாக ரொட்டேஷன் எப்படி பண்ணணும். ரொட்டேஷன் நான் வந்து இந்த ரேங்கடு மேட்ச்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இந்த ரேங்கடு மேட்ச்சில் போய் ரெக்கார்ட் பண்ணி ரொட்டேஷன் போடுறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் போய் ப்ராக்டிஸ் நான் போய் பார்த்து ரொட்டேஷன் போடுவேன். ஓகே நான் வந்து பாட்டமில் எடுத்து சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பிளிஸியும் சார்ஜரும் போட்டிருந்தேன், தப்பிச்சு போட்டாங்க. சார்ஜர் போட்டிருந்தேன் அந்த இடத்துல, அவன் தப்பிச்சு போட்டான். நானும் இந்த பிளிஸி எடுத்து டென்ஷனில் அதை விட்டேன். பிளிஸியும் ஓடி போச்சு. நம்ம நான் கோல் ஸ்கோர் பண்ணிட்டேன் ஒரு 13. அப்புறம் இந்த ட்ராகன் ட்ரெஸ் சொன்னல, ட்ராகன் ட்ரெஸ் சூஸ் பண்ணிச்சு. உங்களுக்கு 2 வீடியோவும் சொன்னேன். என்ன 2 வீடியோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது டெஸ்டிங் நான் முன்னாடியே சொன்னேன். அதனால தான் இதில் இருக்க 2 எபிலிட்டியில் 2 பேகஷா, ட்ராகன் ட்ரெஸ்ஸு எர்த்குவேக் ஒரு காம்போ. நெக்ஸ்ட்டு என்னாவது அது நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது நினைக்கிறேன் என்னன்னா, இது ட்ராகன் பாருங்கள், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அது வரும். ஓகே திரும்பி வந்தாச்சு. இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வியான் 160 சரி பண்ணால் குழந்து போடுவாங்க. இது வர நல்ல ஒரு ரேங்க் இது லாபி டாப் சர்க்கிளில் குழந்துருவாங்க. தப்பிச்சிட்டேன் கைஸ், லக்கீலி தப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் உள்ளார ஓடி போடுவேன், இதெல்லாம் காப்பாற்றிக்கணும்ல. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நான் பழத்தை பிடிச்சிக்கலாமான்னு கேட்டீங்க. அதுக்கு இந்த நம்ம டீமில் இருக்க ஆப்சல் பிடிச்சிட்டான், அதனால தான் அதை பிடிக்க முடியல. நம்ம மிஸ்டர் மைமோ, ஆப்சாலு, நான் விளையாண்டுட்டு அங்கே போய் காம்பை போட்டுருந்தோம். அவங்களுக்கு நான் வந்து ரெஜிஸ்ட்ராக்கு வடிக்க வந்துட்டேன் முன்னாடி. அப்புறம் இந்த இதுக்கு நான் எடுத்துகிட்டு போனேன் பேட்டில் பெல் பண்ணாங்கன்னா ஸ்கூப் லென்ஸு, மசில் பேண்டு, அப்புறம் வந்து அட்டாக் வெயிட் எடுத்துருப்பேன். அப்புறம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஹெல்த் வெயிட்டை வந்து எக்ஸ்ட்ரா. அதாவது நம்ம மச்சான் வந்திருக்கான், இவனும் ஒரே மாதிரி தான், 2 பேரும் ஒரே மாதிரி தான். இவன் பேர் என்ன கார்ஷாம்பு, அவன் பேர் வந்து மச்சான் பேர், 2 பேரும் ஒரே மாதிரி தான். இவனும் அட்டாக்கர் தான். அவன் ஆல்ரவுண்டர், அவன் அட்டாக்கர் தான். 2 பேரும் பார்க்கறதுக்கு அண்ணன் தம்பி தான் இருக்காங்க இதில் பார்க்கறதுக்கு. ஏன்னா இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப இவங்க எப்படின்னா வந்து பார்க்கறதுக்கான டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட அடிகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம ரெஜிஸ்ட்ரியில் அட்டாக் பண்ணிட்டுருக்கோம். ரெஜிஸ்ட்ரியில் முடிச்சிடுவோம். இப்போலாம் மேலே வந்து ரெஜிலிக்கு வர மாட்டேங்குது, கீழே வந்து ரெஜிலிக்கு வந்து அதுவும் ஒரு மேட்ச் பொறுத்த வரைக்கும் தான். ஒரு மேட்ச்சுக்கு விட்டு வருது. மேலே ஒரு வாட்டி ரெஜிலிக்கு மேலே வருது, ஒரு வாட்டி கீழே வருது, ரெஜிலிக்கு மேலே வருது, கீழே வருது. ஓகே, நம்ம இந்த 29 கோல் போட்டு இந்த 19 இது இருக்கிறத உடச்சிட்டோம். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த டால்பினட் ஒரு இது, அது பேர் டால்பினட் தான்.
நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் கார்ச்சாம் பண்ணிட்டோம். கார்ச்சாம் பண்ணிட்டு அதை எர்த்துக்கோய் சூஸ் பண்ணியாச்சு. ட்ராகன் ரஷ்ஷரை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிக்கும் அப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் இதெல்லாம் போட்டு அது எனிமியோட ஜங்கிளில் தெரிஞ்சிட்ருக்கோம். எனிமியோட ஜங்கிள் இது போட்டு முடிச்சுட்டு எனிமி ஜங்கிள் தான் இதை போட்டு முடிச்சுட்டு எனிமி ஜங்கிளுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம எனிமி ஜங்கிளில் போயிட்டு இது எடுத்துக்குவோம். இந்த போய்க்குமானு அப்புறம் இந்த எல்லோ கலர் பஃப் அந்த போய்க்குமானு. ஆனால் வந்து ஒரு கஸ்டம் வைஸ் இல்லை கார்ச்சாம்பை பொறுத்த வரைக்கும். கார்ச்சாம்போட யுனைட் மூவை மாஸ்டர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் கைஸ். ஏன்னா நான் விளாண்டு பார்த்து அதுவும் கைஸ் ஏன்னா அதை வச்சு விளையாடுறதுக்குள்ள மண்டைக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கைஸ் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கைஸ். அதை வச்சு அதை நீங்கள் சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முன்னாடி போய் ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் இருக்க போய்க்குமான வந்து ஓடி போயிடும். அதனால தான் அது கஷ்டம் இருக்குது. நீங்கள் தூரத்தில் இருந்தோடனே அட்டாக் பண்ணிக்கலாம் வச்சு சொன்னல இப்போ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு வேலையை எடுவேன் ஏன்னா யூஸ் பண்ணி தருவேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப நாள் வச்சு விளாட்றேன். அதனால் சொன்னல எனக்கு பிடிக்காது ஆப்ஷன் பிடிக்காதுன்னு சொன்னல, அதனால ஆப்ஷன் நான் போட்டு தள்ளிட்டேன். ஆனால் ஆப்ஷால் வச்சு நான் ஆடும்போது வளர்ந்து கட்டுவோம் கைஸ். இது ஆப்ஷாலுக்கு ஒரு சரியான பவர் கைஸ். ஆப்ஷாலு எப்படி சொல்ல போனோம்னா அது வந்து ஒன் கில் ஒன் ஷாட் மான்ஸ்டர் ஒன் ஷாட் மிஷின் பொறுத்தவரைக்கும் அது ஒன் ஷாட் மிஷின். அவ்வளோ பவர்ஃபுல் கைஸ். ஒன் ஷாட்டு அவ்வளோ பவர்ஃபுல் கைஸ் ஆப்ஷால். நெக்ஸ்ட் நான் இந்த ரெஜிலிக்கு வெயிட் பண்ணிட்டு ரெஜிலிக்கு வறுத்துக்கிட்டு நான் ஒரு மேலே பார்த்துருக்கேன். மேலே என்ன பண்ணிருக்கேன் அதான் சண்டை போட்டுருக்காங்க. நம்ம டீம் தான் போட்டுட்ருக்காங்க. ரெஜிராக் கூட சண்டை போட்டுருக்காங்க. மச்சாண்டு காடி வச்சுருக்கோம். நம்ம டீம் தான் அந்த அடி வாங்குது. முடிச்சுட்டு நம்ம போகலான்னு இந்த சாரிசத்தில் வந்தான். சாரிசரை போட்டு புலம்புட்டேன். சாரிசரை எடுத்து முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த லெவல் கம்மியாக இருந்தான் அதனால தான் முடிச்சது. இதுனா வாய்ப்பு எவ்வளோ டவர் கம்மியான போக்கிமான இருந்தாலும் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா லெவல் கம்மியான போக்கிமான்ட்டு அடி தான் ஆகும். லெவல் கம்மியான போக்கிமான அடிச்சுன்னா செய்யும். ஒரு 9ஆம் லெவலில் டிஃபெண்ட் எப்படி அடி வாங்கினா பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறோன்னு இப்படி அடி வாங்கினா அட்டாக்கு நச்சாண்டிட்டு வந்து அடி வாங்கினாருன்னு ஒரு அடி குத்திக்கிட்டு ஊக்குத்தக்கம் ஊக்கடி. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஸில் வந்துட்டாண்டாடி ஆப்ஸாலே தம்பி குப்ஸாலே இருப்பான். ஆப்ஸில் போகிற முடியாது சொன்னால வந்து ஆப்ஸால் பார்த்தாலே ரொம்ப பயம். இந்த ஆப்ஸில் ஓடி போய்ட்டு எனக்கு முடிச்சுருவாங்க. 3, 2 முடிச்சிட்டான். ஆப்ஸால் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம் ஆச்சு. இந்த ஆப்ஸில் மட்டும் இருக்காது தெரியாது தூக்குடிக்கோஸ் அப்போ தான் அடி நினச்சிக்கோங்க. திடீர்னு நினச்சிக்கோங்க. இவங்க 6000 இருந்தாலும் இந்த அதுக்குள்ளே விட்டுட்டான். 6468 சொல்கிறேன். அவ்வளோதான் விட்டுட்டான். இந்த சூப்பர் ஜம்ப் யூஸ் பண்ணி அந்த லெஃப்ட் சைடு போகணும். டாப் ஏதோ ஒன்று டாப்பில் நெக்ஸ்ட் இந்த ஏதாச்சும் யூஸ் பண்ண எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இந்த சில்வியா மண்டலம் போட்டு போகிறேன். நான் மிஸ்டர் மெய்மன் ரொம்ப பவர்ஃபுல் கைஸ். ஒரு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்டாக்கரும் மிஸ்டர் மெய்மன் போடணும்னு வச்சுக்கோங்க கைஸ். பெஸ்ட்டு டுவோ கைஸ். 2 அட்டாக்கர் 2 டிஃபெண்டர் போனீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் கைஸ். ஒரு அட்டாக்கர் 3 டிஃபெண்டர்னாலும் வந்தது. 3 அட்டாக்கர் ஒரு டிஃபெண்டர்னா கஷ்டம். ஏன்னா அது 3 பேரும் ஒரு அட்டாக்கர் இதை டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் நீங்கள் எப்போவுமே நீங்கள் அட்டாக்கருக்கு தான் அது டிஃபெண்டருக்கு தான் நிறையா பார்க்கணும். டிஃபெண்டிங் போய்க்குமா நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் ஆன்லைன் ரேண்டம் பேஸ் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டிங்கன்னா வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிடலாண்டே மச்சான் இந்தமாரி டிஃபெண்டிங் போய்க்குமான் யூஸ் பண்ணுறா அட்டாக் போய்க்குமான் யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ நீங்கள் இது பண்ணுங்க. அப்படி சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து மேட்ச் இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈஸியாக போட்டு பால் டிஸ்ட்ராய் பண்ணி வாய்ஸ் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனல்ஸ் போச்சுருந்தாச்சு. அந்த போக்கிமான் அடிச்சு போட்டாச்சு. இது ஒரு லெஜண்டரி போக்கிமானு. அப்புறம் இந்த பிஸி போட்டுருந்துச்சு ஆல்ட்ரியா அந்த ஆர்மியை போட்டுருந்துச்சு. நான் இந்த பிஸியை போட்டேன். அந்த அலட்ரியா அந்த ஆர்மியை போட்டு முடிச்சாச்சு. எங்கள் ட்ராகன் ட்ரெஸ் போட்டு எடுத்து போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மிஸ்டர் மேன் தலை ஓடி என்னாச்சுன்னு தெரியலாங்க. ஓகே
மச்சான் தான் போட்டு மச்சானும் காந்தி வரும்னா போட்டு ஸ்கோர் பண்ணிட்டே ஆப்போசிட் டீமில். நம்ம டீமில் காந்தி வரும், அவங்க டீமில் மச்சான். ஆனால் இந்த மேட்ச்சில் நான் MVP-ஆன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் வரும், அந்த மேட்ச்சில் நான் MVP தான் வருவேன். ஓகே 15வது லெவல் போகுது. இதுக்கப்புறம் 15வது லெவல் போனோம்னா 10வது லெவலில் இருந்தால் 1வது லெவலில் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஜெயிக்க தான் போகலாம். இப்போது நம்ம ஜெயிச்சிருக்கோம். இப்போ நான் வந்து 2 பேசிக் போகணும். எப்போவுமே இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் இருந்தாலே இது போட்டு அது லெஜெண்டரி போக்கிமானை முடிச்சுட்டு பேசிக் போய்ட்டு ஒரு தாட்டி ஏதாச்சும் போக்கிமான் நம்ம பேசிக் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருக்கேன். கோல்டு ஜோன் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். அப்படி பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ இன்னும் விட்டுருவாங்க. இப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா யுனைட் போட்டு காலி பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை நம்ம தோக்கத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் 2 பேருமே எல்லா கோல் ஜோனும் வச்சு நடுவில் இருக்க அந்த பேஸ்கெட் இருக்குது கோல் ஜோன் மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வாட்டி இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் 6 5 4 3 2 1 காலி. அதுதான் வீடியோ முடிஞ்சு அப்படி சொல்ல மாட்டேன். இன்னும் வீடியோ இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த மேட்ச் முடிஞ்சிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து 2 செகண்ட் வரப்போகுது. 9 2 3 4 இந்த மேட்ச்சில் பார்த்தீங்களா கைஸ் 1033 ஸ்கோர் கைஸ். அந்த காக்கா மண்டே MVP. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ நடுவில் அந்த காக்கா மண்டே இது டைலாக் சொல்லிட்டீங்கன்னா அதனால அது நடுவு இது போயிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா டிக்கும் பரவாயில்ல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச்சில் இருந்தால் டிக்கும் இன்னொரு அட்டாக்கும். நம்மளுக்கு இந்த மேட்ச்சில் மேமோஸ்விங்கு ஆப்சாலு கிரனிஞ்சா கார்ச் நம்ம நம்ம டீம் பிளாஸ்டாய்ஸு. நெக்ஸ்ட் ஆப்போசிட் டீமு எல்டு காஸ் சிண்டரைஸ் மேமோஸ்விங் கிரெனட் செரோரா. நம்ம இந்த மேட்ச்சுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறது எக்ஸ் தாக்கம். ஓகே நம்ம ஓகே என்னடா ஃபஸ்ட் லெவல்லே இருக்கிற மாதிரி நிறைய வாட்டி காட்டாதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே அதாவது இந்த போக்கிமான் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிருக்கு என்னன்னு தெரில. என்னமோ இப்போ தானே இந்த லெவலே பார்க்க முடியாத மாதிரியே இருக்குது கைஸ். எனக்கு சட்டு டெவலப் ஆகிடுது. இந்த வாட்டியும் வந்து ஆப்சால் தான் நம்மளை அடிக்கிட்டு வாங்க. ஆப்சால் தான் இருக்குது இந்த வாட்டி. இந்த சாண்ட் அட்டாக் வந்து நம்ம இந்த பர்பிள் பூஸ்ட்டுக்கு போய்ட்டு இருப்போம் போல் பர்பிள் பூஸ்ட்டை முடிச்சாச்சு. போன மேட்ச் மாரி தான் கைஸ் இந்த மேட்ச் ஆனால் அந்த அட்டாக் போட்டு மாட்டியிருப்பேன். இந்த மேட்ச்சில் ஆனால் இந்த மேட்ச்சில் நம்ம MVP கைஸ். ஓகே என்னடா திரும்பி டைலாக் சொல்லலான்னு கேட்குறீங்களா? ஏதாவது இங்கே பாட்டு ஓட்டேன் ஒருத்தவன், அதனால தான் வீடியோ கட் பண்ணி போட்டுருந்துக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் 22 நிமிஷம் லேட்டாக தான் இருக்கும், லாங்காக தான் இருக்கும் வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு 12 நிமிஷம் போயிருக்குது. அப்புறம் அந்த பன்னி அடிச்சிட்ருக்கோம். இந்த பன்னி பேர் தெரிஞ்சுன்னா இருக்காச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இது அடிச்சிட்ருக்கோம் இவனை வச்சு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே இப்போ தான் பார்க்க போகிறோம் நம்ம என்ன காம்போ யூஸ் பண்ண போகிறோம். டிக்கு சொல்லிட்டேன்னா கைஸ் டிக்கு வந்துடுச்சு. அதாவது இந்த செகண்ட் காம்போ வந்து நீங்கள் ஷார்ட் ரேஞ்சு பிளேயராக இருந்துச்சுன்னா இந்த காம்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லாங் ரேஞ்சு பிளேயர் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் விளாண்டு பார்த்த வரைக்கும் இந்த 2 காம்போவும் ஓகே தான் 2 காம்போவுமே ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சகிச்சுக்கிறது இல்லை. ரெண்டுமே ஒரே பவர் தான். அதாவது ரெண்டுமே வந்து ஈக்குவல் பவர் தான் சொல்லலாம். நான் சொல்லுவேன் அது நான் சொல்கிற பேட்டில் பவர் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல். அதாவது இது கிரேடு 40 வரைக்கும் போகிற மாதிரி ஒரு கார்டு கொடுத்தாங்க கைஸ். எனக்கு அந்த கார்டை வச்சு தான் நான் வந்து அதாவது அந்த அட்டாக் வெயிட் இருக்குல்ல அது அன்லிமிட்டு ஒரு ஆள் ஃபஸ்ட்டு லெவலில் தான் இருக்குது. ஆனால் அந்த இது போட்டனால 40வது லெவல் போயிடுச்சு. உங்களுக்கும் இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்றுறதுனால உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே திரும்பி அதை பார்க்கவே முடியாது. அப்படி தான் நினைக்கிறேன். 3 கொடுப்பாங்க, ஒரு கார்டு மாரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதை முடிச்சிட்டோம். நம்ம ரெஜிட்ராகோ அடிச்சுட்டு போவோம். ரெஜிட்ராகோவை அடித்து முடிச்சுட்டு என்ன பண்ணோம் நீங்களே பாருங்கள். ஓகே கண்டுபிடிச்சாரு. டிக்கும் ட்ராகன் கிளாவும் ஷார்ட் ரேஞ்சு ட்ராகன் ரஷும் அது பேர் ஐயோ மெமரி லாஸ் கைஸ், மெமரி லாஸ். ஓகே நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண காம்போ வந்து லாங் ரேஞ்சு காம்போ, செகண்ட் யூஸ் பண்ண காம்போ வந்து ஷார்ட் ரேஞ்சு காம்போ. ஓகே இப்போது ஈகிலி பிளட்டஸ் அந்த போக்கிமானை தான் அடிச்சிட்ருக்கோம். ஓகே
நெக்ஸ்ட் எக்னி பட்டர்ஸை முடிச்சாச்சு. அப்புறம் போசி போட்டாச்சு ஆப்சால் 10. அப்புறம் வந்து எக்னிபிலிட்டிஸ் இந்த போக்கமான் திரும்பி முடிச்சா நான் அடிக்கலையான்னு தெரியல. ஏன்னா நான் திரும்பி பார்த்துட்டு சரி எக்னிபிலிட்டிஸை முடிச்சாச்சு. அப்புறம் சிண்டரைஸை நம்ம டீம் முடிச்சிட்டேன். ஓகே கைஸ் 30 கோலை ஸ்கோர் பண்ணியாச்சு. செரோராவும் வந்துட்டான். கார்ச்சாம்போவும் மாறியாச்சு. செரோராவை முடிச்சு தரலாம். இந்த கேமில் நான் மோஸ்ட்டாக எதுக்கிட்ட அவுட் ஆகுனா செரோரா மற்றும் ஆப்ஸா. ஏன்னா நீ செரோரா மற்றும் ஆப்ஸா தூக்கிட்டு போகலாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் நான் வந்து எப்போதுமே சொல்ல முடியாது. எடுத்துகிட்டு போனான்னு வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு போகாமன்னு கேட்டீங்க. நான் ஏன் எடுத்துகிட்டு போனேன்னா நம்ம டீமுக்கும் டிஃபெண்டர் தேவை. டிஃபெண்டர் இருந்தால் தான் ஒரு டீமே ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஃபெண்டர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் அட்டாக்கர் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டிஃபெண்டராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டுமே கலந்துருப்பாங்க பாருங்க டிஃபெண்டர் அட்டாக்கர். அதான் கைஸ். இல்லை ப்ரோ உங்களுக்கு என்ன மாதிரி எடுத்துக்க முடியாது ப்ரோ. ரெண்டுமே தேவை. நான் ரெண்டுமே விளாடுவோம் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஆல்ரவுண்டர் போட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ப்ரோ எனக்கு ஷார்ட் ரன் போட் பண்ணணும், லாங் ரன் போட் பண்ணணும்னு சொல்லுங்க. இல்லை மீதி அதாவது அட்டாக்கர் ஆல்ரவுண்டர் மீதி இருந்துச்சுன்னா அது ஷார்ட் ரேஞ்சு ஆல்ரவுண்டர். இல்லை அப்போது ஆல்ரவுண்டர் ரேஞ்சு இருந்துச்சுன்னா அவன் வந்து அதாவது லாங் ரேஞ்ச் ஆல்ரவுண்டர். ஓகே நெக்ஸ்ட் நம்ம இந்த கோல் சொன்ன வரைக்கும் தான் நம்மளுக்கு பிடிக்கும். அதனால எக்லிபிட்டர்ஸ் அடிக்கும். ஆனால் எக்லிபிட்டர்ஸ் கடிச்சு போடுவோம். ஓகே காய்ஸ் எக்லிபிட்டர்ஸ் அடித்து முடிச்சாச்சு. ஆனால் வந்து அது 16 யுனைடெட் வச்சுருக்கா. நான் வரும் நம்மளுக்கு 9 தான் இருக்குது. ஓகே இந்த கோல் சொன்ன உடச்சாச்சு. நம்ம ஹியூஜ் லீட்லேயே இருந்தாலும் சரி காய்ஸ், சரி இந்த செரோரா ஆப்ஸாலாம் என்ன நேரத்தில் என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளோ பவர்ஃபுல் கைஸ். ஃபைனல் ஸ்ட்ரெச்சில் அது இருக்குது பாருங்கள். ஃபைனல் ஸ்ட்ரெச்சில் அதோட பவர் ஐயோ அவ்வளோ பவர் கைஸ். ஃபைனல் ஸ்ட்ரெச்சில் யுனைட் மூவ் போடும் பாருங்க. யுனைட் மூவ் ஆப்ஸாலோட யுனைட் மூவ் இருக்கு பாருங்க. 4 பக்கமும் அடிக்கும் கைஸ். செரோராவோட யுனைட் மூவ் எப்படின்னா அது நார்மல். செரோராவோட யுனைட் மூவ் கூட நார்மல் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆப்ஸாலோட யுனைட் மூவ் எடுத்து பாருங்க. அப்படியே சொயின்னு போடும் கைஸ். மண்டைங்க விளையாட்டு அவ்வளோ பார்த்து. என்னடா இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க கார்சன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெஸ்டிங்காக தான். ஆனால் அது வந்து நிறைய மேட்ச்சில் வந்து கார்சாம்பு, செரோவரா, அப்புறம் நம்ம சாரிசாடு அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சாரிசாடுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போடுறேன் கைஸ். சாரிசாடுக்கு அதாவது ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுறேன். என்னடா இன்றைக்கி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே. உங்களுக்கு வீடியோ வருது சண்டே வருமா இல்லை சாட்டர்டே வருமானு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் நைட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தாலே வீடியோ உங்களுக்கு நைட் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். யாருமே தெரியாது. ஒரு மண்டே கிடையாது. நைட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போது நைட்டு இன்றைக்கி சாட்டர்டே 20 ஓகே டைம் கூட 8:42 தான். ஓகே இப்போது இந்த அட்டேரா ஆர்மி அப்படி தான் பாட்டுன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் அப்படி தான் இருந்துச்சு. யூடியூப்பில் நான் பாட்ட மட்டும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் அட்டேரா ஆர்மி. ஓகே ஒரு நிமிஷம். ஓகே யாருன்னு கேட்டிங்கன்னா இது ஃபோனை திருப்பி வச்சுருக்கேன். கைட் மாஸ்டர் எடிட் பண்ணுறதுனால கொஞ்சம் வளர்ந்து ஆட்டோ ரொட்டேட் ஆன் பண்ணி வச்சுட்டேன்னா அதனால அதை ஆஃப் பண்ணுறது முடியாது. நான் வீடியோ இது பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இது ஆகிட்டு சரி. ஓகே இந்த கோல் டவுன் பண்ண உடச்சு பாருங்கள். இந்த கோல் நான் உடைக்க முடியாது. என்கிட்ட 50 வச்சுட்டு எப்படி 9 நிமிஷம் நான் உடைப்பேன். இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கைஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு நிறையா வாட்டி யூஸ் பண்ணணும். ஓகே அதில் அட்டேரியா முடிச்சிடலாம். அட்டேரியா முடிச்சிருக்கணும். நம்மளோட ஆப்ஷன் கிரனேட் வந்து கிரனேட்டு செரோராவோட ஸ்பெஷல் என்னோட செரோராவை படி பேசுகிறது கேட்டிங்கன்னா செரோராவோட வைல்டு சார்ஜில் ஒரு மூவ் இருக்கும் பார்த்தீங்களா. சொயின்னு போய் ஆப்ஸாலோட யுனைட் மூவ் மாரி இருக்கும் பாருங்களேன்.
அந்த அந்த ஒரு மூவ் பார்த்தா அந்த ஒரு மூவோட பவர் இருக்கும் பாருங்க கைஸ். பேட்டரி பற்றி கரெக்டாக வச்சுட்டு போனீங்கன்னா அந்த மூவோட பவரே பவர் தான். அவ்வளோ பவர் அந்த மூவுக்கு, அவ்வளோ இல்லைலாம் அந்த மாதிரி வேறு மாதிரி போகும். ஃபைனல்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அது இது கோல்டு ஜோனே உடச்சாச்சு. ஏன்னா 50 டபுள் ஆகிடும் அந்த டைமில். இப்போ அந்த எகிப்டிஸ் 9 கோல் தான் போட்டிருப்பான். நான் வந்து தள்ள முடியாது சொன்னல. இது மாஸ்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ட்டு. நீங்கள் நடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணலை. பின்னாடி போய்ட்டு முன்னாடி ஆகுது. அதாவது வைல்டு போக்கிமானுக்கு வந்து அந்த மாதிரி யூஸ் ஆகும். வைல்டு போக்கிமான் தான் ஒரு இடத்துல நிற்கும். அப்புறம் நீங்கள் அந்த ஃப்ளஃபி டெயில் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதாவது வைல்டு போக்கிமான் மட்டும். ஏன்னா வைல்டு போக்கிமான் மேலே தான் அதை யூஸ் பண்ண முடியும். அது என்ன பவர்னு கேட்டிங்கன்னா அது வந்து வைல்டு போக்கிமான ஒரு இடத்துல அப்படி ஸ்டாண்ட் ஆகிக்கிறோம். ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம் தான் நம்ம முடிச்சிடலாம். நம்ம ஜெயிச்சிடுவோம். பார்த்தா நம்ம ஜெயிச்சு தான் போகிறோம். ஓகே, நம்ம என்ன பண்ணுறது தெரில. இப்போது நான் சொன்ன மாதிரி 2 பேஸ் போவேன். இந்த டைம் 2 பேஸ். அதாவது வீடியோ எடுக்கும்போது 8:12 நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே 20 நிமிஷம் போயிடுச்சு பேஸ். அவ்வளோ கஷ்டம் கைஸ் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. மண்டே வெடிக்குது கைஸ். என்னோட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு அப்படின்றீங்களா? ஆமாம் கைஸ், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பேசுகிறீங்க, அதனால கஷ்டமாக இருக்கு கைஸ். ஓகே 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 நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம ஜெயிக்க தான் போகிறோம். எப்படி பார்த்தாலும் 40, 39, 38, 37, 36, 35 ஏன்னா வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்குதுன்னா ஃபைனல் ஸ்டேஷன் வரப்போகுது கைஸ். ஃபைனல் ஸ்டேஷன் ஜெயிக்க போகிறோம்ல. ஃபாஸ்ட்டாக போய் அந்த கோல் ஜோனில் கோல் போகிறதுக்கு தான் அதாங்க சும்மா போட்டு வச்சுருவேன். சும்மா சில டைமில் அவங்களும் போட்டிருக்காங்கல்ல சிம்பிள் அதை பேஸ்கிட்ட இருக்க கோலில் வந்து போட்டிருக்காங்க. எதுவுமே உடச்சாமல் சைலண்ட்டாக ஜெயிச்சிருக்கோம்னு நினச்சிப்பாங்களே ஆப்போசிட் டீம். அந்த மாதிரி போட்டிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே இடத்துல போட்டுருக்காங்க, அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, 3, 4, 3, 2, 1 we won the match. So okay guys, we win the match. Okay guys, okay கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு போயிடுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட், பாய் 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 பாய்.